ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஜனவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்னு பார்த்தோம்னா தில்னா மற்றும் ரூபா இவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா இந்திய கடற்படை கப்பலான தாரிணியில் பயணித்து வரக்கூடிய 2 பெண் அதிகாரிகள். இவங்க பார்த்தோம்னாக்கா எந்த திட்டத்தின் கீழ் பயணிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நாவிகா சாகர் பரிக்ரமா 2ங்கிற திட்டத்தின் கீழ் தான் இந்த இந்திய கடற்படை கப்பல் ஐஎன்எஸ்வி தாரிணியில் இவங்க ரெண்டு பேரும் உலகம் முழுவதும் பயணித்து வர்றாங்க. இந்த தில்னா மற்றும் ரூபாங்கிறவங்க 2 பெண் அதிகாரிகளும் உலகம் முழுவதும் பயணித்து வர்றாங்க. இப்போ நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் பயணித்து வர்றது இளம் தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்கிறதா கடற்படை தலைமை தளபதியான தினேஷ் கே திரிபாதி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா கடற்படை கப்பலான தாரிணியில் பயணித்து வரக்கூடிய 2 பெண் அதிகாரிகள் அவங்க பேர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா தில்னா மற்றும் ரூபாங்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா இந்திய கடற்படை கப்பலான தாரிணியில் பயணித்து வரக்கூடிய 2 பெண் அதிகாரிகள். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலக பிளிட்ஸ் செஸ் போட்டி. இதில் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த வைசாலி வெண்கலப் பதக்கம் வென்றிருக்காங்க. உலக பிளிட்ஸ் செஸ் போட்டியில் சென்னை வீராங்கனையான வைசாலி வெண்கலப் பதக்கம் வென்றிருக்காங்க. உலக பிளிட்ஸ் செஸ் போட்டியில் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த சென்னையைச் சேர்ந்த வைசாலிங்கிறவங்க வெண்கலப் பதக்கம் வென்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா மிக வெப்பமான ஆண்டுன்னு 2024ஆம் ஆண்டு சொல்லியிருக்காங்க இந்திய வானிலை ஆய்வு மையம். மிக வெப்பமான ஆண்டுன்னு 2024ஆம் ஆண்டை இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. 1901க்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்தியாவில் மிக வெப்பமான ஆண்டாக அந்த 2024 சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா கடந்த 123 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு 2024 அதிக வெப்பம் பதிவாகி இருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. மிக வெப்பமான ஆண்டாக எந்த ஆண்டை சொல்லியிருக்காங்கனாக்கா 2024. மிக வெப்பமான ஆண்டு எதுன்னு பார்த்தோம்னா 2024. அடுத்து பார்த்தோம்னா சீர்திருத்த ஆண்டுன்னு எதை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 2025 பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லியிருக்கு. 2025ஆம் ஆண்டை சீர்திருத்த ஆண்டாக கடைபிடிக்க பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லியிருக்கு. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஆயுதப்படைகளை தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட போருக்கு தயாராக உள்ள படையாக மாற்றுறது தான் இந்த ஆண்டோட நோக்கம் அப்படின்னு பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லியிருக்கு. 2025 எந்த ஆண்டா சொல்லியிருக்காங்கன்னா சீர்திருத்த ஆண்டா பாதுகாப்பு அமைச்சகம் எந்த வருஷத்தை சொல்லியிருக்குன்னு பார்த்தோம்னா 2025. 2025ஆம் ஆண்டை சீர்திருத்த ஆண்டாக கடைபிடிக்க பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோட தற்காலிக உறுப்பினராக பாகிஸ்தான் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தற்காலிக உறுப்பினராக பாகிஸ்தான் இப்போ 8வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஐநாவில் பார்த்தோம்னா மொத்தம் 15 உறுப்பினர்கள் கொண்டது. அதில் பார்த்தோம்னா 5 நிரந்தர உறுப்பினர்கள் ப்ளஸ் 10 தற்காலிக உறுப்பினர்கள் இருக்கும். அந்த 10 தற்காலிக உறுப்பினர்களில் தான் இப்போ பாகிஸ்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுறது 8வது முறையாக பாகிஸ்தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஐநாவில் பாதுகாப்பு கவுன்சிலில் தற்காலிக உறுப்பினராக பாகிஸ்தான் 8வது முறையாக தேர்ந்தெடுக்கப்படுது. இதுக்காக பார்த்தோம்னாக்கா ஐநா பொதுச்சபையில் எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் மொத்தம் பார்த்தோம்னா ஐநாவில் 193 உறுப்பு நாடுகள், அதில் 182 நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வாக்களிச்சிச்சு. இந்த தற்காலிக உறுப்பினர்கள் பார்த்தோம்னா 2 ஆண்டுகள் பதவி வகிக்கும். அதே போல் இந்த பாகிஸ்தான் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோட தற்காலிக உறுப்பினராக பதவியில் இருக்கும்.
நிரந்தர உறுப்பினராக உள்ள 5 நாடுகள் என்னென்னு பார்த்தோம்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இங்கிலாந்து, பிரான்ஸ். ஐநாவோட நிரந்தர உறுப்பினர்களான 5 நாடுகள் எதுன்னு பார்த்தோம்னாக்கா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இங்கிலாந்து, பிரான்ஸ். இப்போ கரண்ட் அஃபேரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோட தற்காலிக உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பாகிஸ்தான் ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சிலோட தற்காலிக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறது இது வந்து 8வது முறை. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலக மக்கள் தொகை. இப்போ நியூ இயர் கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, நியூ இயர் அப்போ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 809 கோடியா. உலக மக்கள் தொகை உலக அளவில் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 809 கோடியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தொகை 809 கோடியாக உள்ளது. 2024 மட்டும் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 7.1 கோடி உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு 2024 மட்டும் 7.1 கோடி உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2024 ஜூலை கணக்கெடுப்பின்படி பார்த்தோம்னாக்கா நம்ம இந்தியா தான் வந்து உலக அளவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுங்கிற பெருமையை பெற்றிருக்கு. ஜூலை கணக்கெடுப்பின்படி இந்தியா தான் வந்து உலக அளவில் மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னாக்கா ஜூலை மாதம் பார்த்தோம்னா 141 கோடியாக இருந்துச்சு. இப்போ வந்து 143 கோடியாக உயர்ந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. உலக மக்கள் தொகை எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 809 கோடி. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தொகை வந்து இப்போ நியூ இயர் டயத்தில் சொன்னாங்க 809 கோடி 809 கோடியாக உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 மட்டும் 7.1 கோடி உயர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை கணக்கு 2024 ஜூலை கணக்கெடுப்பின்படி நம்ம இந்தியா தான் வந்து உலகின் மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னாக்கா ஜூலை மாதம் பார்த்தோம்னா 141 கோடியாக இருந்துச்சு. இப்போ இந்த நியூ இயர் அந்த டயத்தில் பார்த்தோம்னா 143 கோடி உயர்ந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ஸ்க்ரப் டைப்பஸ் காய்ச்சல். ஒரு ஜுரம் வந்து இப்போ இடையில பரவுனுச்சு நம்ம தமிழகத்தில். அந்த ஜுரத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்னா ஸ்க்ரப் டைப்பஸ் காய்ச்சல். இது வந்து ஒரு பாக்டீரியானால நமக்கு வந்து ஏற்படுது. அந்த பாக்டீரியா பேர் என்னென்னு பார்த்தோம்னா ரிக்கட்சியா. இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்க்ரப் டைப்பஸ் காய்ச்சல்ங்கிறது எந்த பாக்டீரியானால நமக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரிக்கட்சியா. ஸ்க்ரப் டைப்பஸ் எனப்படும் பாக்டீரியா தொற்று தமிழகத்தில் அதிகரித்து வருவதாக பொது சுகாதாரத்துறை வந்து தெரிவிச்சிருக்கு. இது பார்த்தோம்னா ரிக்கட்சியா எனப்படும் பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணிகள், பூச்சிகள், உயிரினங்கள் வந்து மனிதர்களை கடிக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரப் டைப்பஸ் நோய் வந்து ஏற்படுறதா சொல்கிறாங்க. அடுத்து இதோட அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு, எக்ஸ்ட்ரா வந்து தடிப்புகள் இருக்கும். இந்த ஸ்க்ரப் டைப்பஸ் காய்ச்சலோட அறிகுறிகள் என்ன பார்த்தோம்னா காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு, தடிப்புகள். ஸ்க்ரப் டைப்பஸ் காய்ச்சல் வந்து எந்த பாக்டீரியா மூலம் நமக்கு பரவுதுன்னு பார்த்தோம்னா ரிக்கட்சியா எனப்படும் பாக்டீரியா மூலம் நமக்கு பரவுது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 4 ஐரோப்பிய நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிகழாண்டுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 ஐரோப்பிய நாடுகளோட செய்யப்பட்டிருக்கிற வர்த்தக ஒப்பந்தம் வந்து இந்த ஆண்டுக்குள்ளே நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 ஐரோப்பிய நாடுகள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஐஸ்லாந்து, நார்வே, லிக்டன்ஸ்டைன், சுவிட்சர்லாந்து. இந்த 4 ஐரோப்பிய நாடுகளின் EFTA கூட்டமைப்புக்கும் இந்தியாவுக்கும் இடையே கையொப்பமான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிகழாண்டு இறுதிக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ட்டு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்லியிருக்காங்க. 4 ஐரோப்பிய நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டு இறுதிக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 ஐரோப்பிய நாடுகள் என்னென்ன நாடுகள்னு பார்த்தோம்னாக்கா ஐஸ்லாந்து, நார்வே, லிக்டன்ஸ்டைன், சுவிட்சர்லாந்து. இந்த 4 நாடுகளுடன் ஐரோப்பிய நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து நிகழாண்டுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு.
மொத்தம் இதில் பார்த்தோன்னா நான் மொத்தம் 10 கரண்ட் அஃபேர் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். 10 நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த 10 கரண்ட் அஃபேரும் நீங்கள் வந்து உங்களுக்கு இதை பார்க்கும்போதே நீங்கள் வந்து படிச்சிடலாம். லைட்டாக ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இதை கண்டினியூ பண்ணாலே உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும்.